அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். மசாலா ஊதிராம நல்லா மொறு மொறுண்டு நல்லா எம்மியாக கிறிஸ்பியாக அதே சமயம் நல்ல காரசாரமான ஒரு மீன் பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபுல் மீன் தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் நடுவில் நல்லா நான் டீப் கட் கொடுத்துருக்கேன். சைட்லேயும் ஓத்து பக்கம் நல்லா கிழிச்சு விட்டு க்ளீன் பண்ண இடத்துலையும் நல்லா வந்து நல்லா ஆழமாக நல்லா கிழிச்சு விட்டுருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது கூடவே வந்து மல்லித்தூள், லைட்டாக கறி மசாலா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி சாஸ்லேயே வந்து நல்லா மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்துக்கலாம். ஒன்று சேர்த்துட்டு நல்லா கட்டி கட்டியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து லூஸ் விடுற மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு, ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மசாலா, ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மீடியம் அளவில் வந்து மசாலா வந்து லூஸ் பண்ணிவிட்டு, இப்போது நம்ம மீனில் அந்த நல்லா டீப் கட் இருக்கிற இடத்துலலாம் நல்லா உள்ளாக்க அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ப்ரான் பொரிச்ச நான் வந்து பேனில் தான் செய்கிறதுனால நான் வந்து கம்மி அளவில் நான் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். நம்ம வந்து மீன் பொரிக்கும்போது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடணும். அப்போ தான் அது நல்லா வந்து பொரிஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் நான் நான்ஸ்டிக்கில் பொரிக்கிறதுனால நான் கம்மியாக வந்து எண்ணெய் விட்டுக்கிட்டேன். நீங்கள் தவா அந்த மாதிரிலலாம் நீங்கள் பொரிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை விட்டு நல்லா வந்து பொரிக்கலாம். அழகாக உங்களுக்கு அந்த மசாலா உதிரவே உதிராது. அப்படியே அந்த மீன் மேலேயே இருக்குது பார்த்தீங்களா மசாலா எல்லாம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இன்னும் அறமாக உங்களுக்கு அதிகமாக வேணும்டா கருவேப்பிலையை நல்லா மேலே தூவி விட்டு எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்தால் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.